சகோதரனே சகோதரியே கேளுங்க. உங்களை குறித்து யோசிக்க ஒருவர் இல்லை என்றாலும், உங்களை குறித்து யோசிக்க யாருமே இல்லனாலுமே, துணையா நெருக்கமா இருக்க யாருமே இல்லனாலும், உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல ஆசைப்படுகின்றேன். அது என்னவென்றால், பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கின்ற தேவன் மாத்திரம் உன்னை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறார். உன் நிலைமை எப்படி இருந்தாலும், எந்த அளவுக்கு உன் வாழ்க்கை இறங்கி கீழே வந்துட்டாலுமே, அவர் உன்னை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார். அதிலே சந்தேகம் இல்லை. ஒருத்தர் உன்னை குறிச்சு யோசிக்காம இருக்கலாம், கூட பிறந்தவங்க யோசிக்காம இருக்கலாம். அவங்க நல்லாவே செட்டில் ஆயிட்டாங்க, நல்ல போஸ்ட் இருக்கு, பொசிஷன் இருக்கு, ப்ராப்பர்ட்டி இருக்கு. அவங்க உதவி செய்யலாம், உதவி செய்கின்ற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல், உதவி செய்யாமல் அப்படியே தான் இருப்பாங்க. உதவ முடிந்த சொந்தக்காரங்க எதையும் பண்ணாம அப்படியே தான் இருப்பாங்க. உன் மூலமாய் உதவியை பெற்று வளர்ந்து நிற்கிற அவர்கள் அட்லீஸ்ட் பேசி ஆறுதல் கூட சொல்றது கிடையாது, தைரியப்படுத்துறது இல்லை. அதுதான் இன்னைக்கு உன் சூழ்நிலை. உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுற, ரொம்ப வேதனையில இருக்கிற நீ உதவி செய்ய முடியுமா? ஆனா ஏன் செய்யாம இருக்கிறாங்க? எனக்கு என்கிட்ட கடன் வாங்கினவங்க நல்லாதான் இருக்கிறாங்க, நல்லா செட்டில் ஆயிட்டாங்க வாழ்க்கையில, நல்லாவே சம்பாதிக்கிறாங்க வாழ்க்கையில. இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, உதவுவாங்கன்னு பார்த்தா ஒரு பைசா 10 பைசா கொடுத்து உதவ மாட்டேங்கிறாங்களே, என்னது அநியாயம் என்று உனக்கு தோணலாம். அதத்தான் சொல்றேன், உன் கூட பிறந்தவங்க உதவ மாட்டாங்க, சொந்தக்காரங்க பண்ண மாட்டாங்க. கேளுங்க, சில நேரத்துல உங்க பேரண்ட்ஸ் கூட உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஐயோ, பெத்த அப்பா உதவ மாட்டேங்கிறாரு, பெத்த தாய் எனக்கு உதவ மாட்டேங்கிறாங்களே. மகன் உதவாமல் இருக்கலாம், மகள் உதவாமல் இருக்கலாம். இன்று உன் வாழ்க்கையில உதவியற்ற ஒரு நிலைமைக்குள்ளாக நீ இருக்கலாம். யாரும் என கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு உனக்கு அப்படியே தோணலாம். ஆனா கேளு, யார் உன்னை குறித்து யோசித்தாலும் யோசிக்காவிட்டாலும் உனக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். என் தேவன் மாத்திரம் உன்னை குறித்து யோசிக்கிறார். அந்நாளிலே மோசேவை குறித்து யாருமே யோசிக்கலையேங்க. பாவம், நல்லாவே படித்தான் அவன், சகல வித்தைகளிலும் கை தேர்ந்தவனானான். மோசே நல்லா இருந்தா நல்லா இருப்போமோ என்று சொல்ல ஒருத்தர் கிடையாதுங்க. அப்படிப்பட்ட மோசேவை குறித்து தேவன் 40 ஆண்டுகளாக யோசித்துக் கொண்டேதான் இருந்தார். அவர் எதை அன்று யோசித்தாரோ அதை கிரியைகளில் வைத்து ஒரு நாள் வந்து விட்டது. அந்த நாளிலே கேளுங்க, தேவன் மோசேவை சந்தித்தார். அன்று மோசேவை அவர் சந்திப்பார் என்று, மோசே கூட பேசுவார் என்று, மோசேவின் வாழ்க்கையை மாத்துவார் என்று மோசே கனவுல கூட நினைக்கல. அவன் கனவுல நினைக்காத ஒரு நாளிலே அவர் வந்து என் தேவன் அவனுக்கு தோன்றினார். மோசேயின் நிலைமையை, சூழ்நிலையை மாற்றினார். உனக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என் கதை முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. பிழைக்கிறது கஷ்டம், குடும்பத்தை போஷிக்கிறது பெரிய கஷ்டம். அட்லீஸ்ட் மனைவி பிள்ளைங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். என்னுடைய கடன்லாம் தீரவே தீராது. இந்த வயசுல வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என் கதை முடிஞ்சிருச்சு என்று நீ நினைக்கிறாயோ என்னவோ? என்றால் நற்செய்தி, நீ யூகிக்காத நாட்களிலே என் தேவன் உன்னை சந்திக்கப் போகிறார். ஆச்சரிய காரியங்களை செய்து நீ யூகிக்காத அந்த ஆசீர்வாதங்களை கேளு, உனக்கு அருளப் போகிறார். அந்த விசுவாசத்தை நீ வைத்திருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். மோசேவை அழைத்தபோது என்ன ஆச்சுன்னு வாசிக்கலாம் வாங்க. முட்செடியின் நடுவிலிருந்த தேவன் மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ, ஹலோ யாரது கேட்டானா? இல்லங்க. அப்புறம் என்னங்க சொல்றான்? என்னங்க, அடியேன் என்றான். ஓகே, இப்போ உண்மையில பார்த்தா கவனிங்க, மோசே அந்த முட்செடியின் நடுவிலிருந்து பேசிய தேவனை கண்டுபிடித்தானா? கண்டுபிடிக்கவில்லையா? சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. தேவன்தான் தன்னோடே கூட பேசுகிறார் என்று மோசே உணர்ந்ததினால் சொன்னான், அடியேன் என்றான். புரிதா? சவுலே சவுலே, ஏன் என்னை இம்சிக்கின்றாய் என்று சவுலை கேள்வி கேட்டபோது சவுல் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க யாரு? நீங்க என்னங்க? ஹூ ஆர் யூ? யாருங்க நீங்க? ஏன்னா சவுலுக்கு தெரியாதுங்க, பாவம். அந்த சத்தம் யாருதுன்னு தெரியாது. அப்போ இயேசு சொன்னாரு, நீ கவனி, துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே. அப்போ சொல்றான், சித்தமா இருக்கிறேன் அப்பா. இயேசு தன்னை வெளிப்படுத்தின பிறகுதான் சவுல் சொல்றான், சித்தமா இருக்கிறேன்ப்பா, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறான். அங்கே மோசே அந்த சத்தத்தை கேட்ட உடனே அடியேன் ஆண்டவரே அப்படிங்கிறான். அது அவனுக்கு தெரியும், இயேசுதான் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும். யாத்திராகமம் 3:9.
இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் என்ன சொல்றாரு? கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே திக்கற்றவனாக வாழ்ந்து கொண்டு வந்தான். நிராசை சோர்வுக்குள்ளாக இருந்தான். என் கதை முடிந்துவிட்டது என்று எண்ணினான். ஆனால் இந்நாளிலே உன் உண்மையான எதிர்காலத்தை, ஆளுகை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். கிளம்பு, வா என்று தேவன் அழைக்கிறாருங்க. எப்போங்க? நிராசைக்குள்ள, சோர்வுக்குள்ள இருக்கும்போது. நிராசையில, சோர்வுல அப்படி நலிந்து போய் கிடக்கிற மோசேவை பார்த்து தேவன் அழைக்கிறார். என் ஜனங்கள் கஷ்டப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் முறையிடும்போது நான் கேட்டிருக்கிறேன். பார்வோனிடத்திலிருந்து நான் அவர்களை உன்னைக் கொண்டு விடுவிக்கப் போகிறேன். எகிப்து தேசத்திலிருந்து நான் அவர்களை வெளியே உன் மூலமாய் கொண்டு வரப் போகிறேன். வா! இதேதானங்க மோசே ஆசைப்பட்டான் 40 years பேக். அதுக்குதானங்க சிங்காசனத்தை விட்டு விட்டான். கவனிங்க, அந்த ஆளுகையை, அதிகாரத்தை விட்டு விலகினான். ராஜ அரமனையை விட்டு விலகினான். ராஜ போகத்தை விட்டு அவன் விலகினான். எல்லாவற்றையும் விட்டு விலகி அந்த ஜனங்களுக்காக அவர்கள் பச்சமாய் நின்று ஜெயிக்க நினைத்த அந்த மோசே எந்த அளவுக்கு சோர்ந்து போயிட்டான் அப்படின்னா, எந்த அளவுக்கு நிராசைக்கு ஆளானான் என்றால், என் வாழ்க்கையில நான் நினைத்ததை சாதிக்க முடியாது. இங்க யாராவது இருக்கிறீங்களா? நல்லா படிக்க நீங்க ஆசைப்பட்டீங்க. ஓரிரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆன உடனே இனி என் வாழ்க்கையில நானு நினைச்ச மாதிரி படிக்க முடியாது. ஒரு டைம் 2 டைம் 2-3 தடவை அப்படியே போய்கிட்டே இருக்கிற இன்டர்வியூக்கு சரியா இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல. நிராசை உள்ளுக்குள்ள இருக்கு. இனி என் வாழ்க்கையில இன்டர்வியூல செலக்டே ஆக முடியாது. எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிற வாய்ப்பே கிடையாது. சோர்ந்து போயிருக்கிறியா? உங்க அம்மா அப்பா ஒரு அலைன்ஸ் பாக்குறாங்க, செட் ஆகல. இன்னொரு அலைன்ஸை பாக்குறாங்க, அதுவும் செட் ஆகல. இன்னொரு அலைன்ஸ் பாக்குறாங்க, அது கூட செட் ஆகல. உடனே முடிவுக்கு வந்துட்டியா? இனி கல்யாணம் ஆகாது, நல்ல ஒரு குடும்பமே அமையாது. கல்யாணம் ஆயிருச்சு, 1 year ஆச்சு, 2 years ஆச்சு, 3 years ஆச்சு, 4 years ஆச்சு, பிள்ளைகள் பிறக்கவில்லை. நிராசைக்கும் சோர்வுக்கும் ஆளாயிட்டியா நீ? இனிய வாழ்க்கையில பிள்ளைங்களையே பெத்தெடுக்க முடியாது. நான் கேட்கிற சகோதரனே, சகோதரியே, எந்த விஷயத்துல சோர்ந்து போயிருக்கிறீங்க? என்ன முயற்சி செய்து அந்த முயற்சியில வெற்றியை சாதிக்க முடியாம இன்று நிராசைக்கு சோர்வுக்குள்ளாக நீங்க அப்படியே இருக்கிறீங்க? எதுக்காக உங்க வாழ்க்கையில இன்றைக்கு கேளுங்க, டிப்ரெஷன் எதுக்கு உள்ள வந்திருக்கு? இனி வெற்றியை சாதிக்க முடியாது என்று நினைக்கிறாய். இனி நான் போக நினைத்த இலக்கை சென்றடைய முடியாது என்று நினைக்கின்றாய். இனி என் கதை அவ்வளவுதான் நினைக்கிறேன். நீ என்ன தம்பி உன் வயசு? என்னங்கய்யா 22 வயசு ஆயிருச்சு. ஓ, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா அவன் காரியம்? 22 வயசுல, 23 வயசுல, 24, 25 வயசுல என் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். இப்ப கவனி, நான் சொல்றேன், இனிதான் உன் கதை ஆரம்பமே ஆகுது. என் தேவன் கட்டாயமாக உன்னை சந்தித்து, நல்லா கேளு இத, என் தேவன் உன்னை சந்தித்து உன் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைக்கின்ற வேலையை கேளு. இன்னும் அதை அவர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. என்னம்மா கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற? ஏதோ இடையில ஒரு 2-3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்ட, அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சா உனக்கு? அதுதான் உண்மை அப்படின்னா நான் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆகல. அப்போ நான் எங்க முட்டுறது சொல்லுங்க? ஐ நெவர் பாஸ்ட் எனி சப்ஜெக்ட். வீட்டுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்ததே இல்லை. அம்மா கேட்பாங்க, டே இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எங்க, மார்க் ரிப்போர்ட் எங்கடா? ஐயோ, பிரிண்டே பண்ணலம்மா. உண்மை நம்பிடுவாங்க பாவம். அந்த ரிப்போர்ட்ல எல்லாமே 0 தானங்க. 0 0 0 0 0. பாஸ் மார்க் பார்க்கவே முடியாது. சோ பாஸ் மார்க்கே எடுக்காத நானு இங்க எப்படிங்க வந்தேன்? நானாங்க வந்தேன்? இல்லங்க, என் தேவன் என்னை அழைத்து வந்தார். அதனால தான் சொல்றேன், நான் அறிவிக்கின்ற என் தேவன் என்ன வேணாலும் செய்ய முடியும். உன்னை எந்த நிலைமைக்கு வேணாலும் கூட்டிட்டு போய் சேர்க்க முடியும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவர் வார்த்தையை கேட்டாலே போதும். தேவன் சொல்றாரு, என் வார்த்தையை நீ கேட்டாலே போதும், என்னை நீ நம்பினாலே போதும், உன் மூலமாய் நான் செய்ய வேண்டியதை நான் கட்டாயமாக செய்வேன். இதை நம்புறவங்க இருந்தா வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம்.
மகா பரிசுத்தமும் அன்பின் பரலோக பிதாவை மிக தெளிவாக பேசியிருக்கிறீர், திட்டவட்டமாய் பேசியிருக்கிறீர். எங்கள் மீது நீர் கொண்டிருக்கிற அந்த திட்டங்களை அப்பா, அது நிறைவேறாதபடி நாங்கள் சென்றடைய வேண்டிய அந்த இலக்குக்கு, உயரமான இடத்துக்கு, மேன்மையான அந்த இடத்திற்கு நாங்கள் போகாதபடி எங்களை யாரும் தடுக்க முடியாது ஆண்டவரே. நாங்களே தடையாக இருக்கின்றோம். படிக்க வைக்கிற அப்பா இருக்கிறாரு. மகன் படிக்காம இருக்கிறதுக்கு காரணம் யாரும் கிடையாது, அவனுடைய அலட்சியம்தான். அதே போல மேலே வர வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை இருந்தாலும், மேலே முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும், ஒன்னும் இல்லாமல் போவதற்கான காரணம் எங்கள் அலட்சியமே, எங்கள் அருவருப்பான வாழ்க்கைதான், எங்கள் பாவமான வாழ்க்கைதான், எதிர்த்து நிற்கின்ற அந்த குணம்தான், வார்த்தையை கேட்காமல் கீழ்ப்படியாமல் உம்மை எதிர்த்து நிற்கின்ற அந்த நடத்தை தான் இன்று எங்க வாழ்க்கையில இந்த நிலைமைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறது. ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கருத்துக்குள் வந்தாலே போதும், செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நீங்களே செஞ்சிருவீங்க. போக வேண்டிய இடத்துல எங்களை நீர் வழிநடத்துவீர், இலக்குக்கு கொண்டு போய் எங்களை சேர்ப்பீர், சென்றடைய வேண்டிய உன்னதமான இடத்துக்கு கொண்டு போய் எங்களை சேர்ப்பீர். உம்முடைய கருத்துக்குள் வந்தாலே போதும். இந்த ஜெபத்திலே ஒருமனப்பட்டு கரங்களை உயர்த்தி இருக்கிற அப்பா ஒவ்வொருவரையுமே பிதாவே ஆண்டவரை உம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், உம்முடைய கருத்துக்குள் இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட பாத்திரமாக மாத்த நினைக்கிறீரோ மாத்துங்க அப்பா. எந்த இடத்துக்கு கொண்டு போக நினைக்கிறீரோ அங்கே கொண்டு போய் வைங்க அப்பா. எப்பேற்பட்ட பயனுள்ள பாத்திரமாக என்னை மாற்ற நினைக்கிறீரோ அப்படியே மாத்தி ஊழியத்துல பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். சம்பூர்ணமாய் உம்முடைய அதிகாரத்துக்கு, உங்க சித்தத்துக்கு கீழ்ப்படுகின்றேன். உம்முடைய சித்தம்தான் என் வாழ்க்கையில நடக்கணும், உங்க இஷ்டம்தான் என் வாழ்க்கையில நடக்கணும். ஒரு நாளும் பின்னோக்கி பார்க்க கூடாது ஐயா. நான் ஒருபோதும் சாத்தானின் பச்சமாய் திரும்ப மாட்டேன். இன்று தொடங்கி இறுதி மூச்சு வரைக்கும் உம்முடைய சட்டையின் கீழ்தான் உம்முடைய பிள்ளையாக வாழ்ந்து முன்னேறிக் கொண்டேதான் இருப்பேன். அப்பேற்பட்ட அற்புதமான வாழ்க்கையை தாங்கப்பா என்று ஜெபம் செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பாருங்க பிதாவே. அநேகருக்கு ஆசீர்வாதகரமா எங்களை வைங்க அப்பா. எங்க வாழ்க்கையில நீர் ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய ஒரு ஆரம்பத்தை, அநேக ஆச்சரிய காரியங்களை பார்ப்பதற்கு, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு என்னை மாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.